விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். உழவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் ஈசன் அண்ணா. வணக்கம். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்ணி சுட்டுக்கொன்னா சன்மானமாக 1500 தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றியில மக்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க. அப்போ கேரள அரசியல்வாதிக்கு மக்களை பார்த்தீங்கன்னா நெருக்கமான உறவு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு 1000 ரூபாய்க்கு தீர்மானிக்கப்படுது. அப்போ இங்கே மக்களோட கோரிக்கைகள் பிரச்சனைகள் இங்கே ஒரு பொருட்டே அல்ல. இப்போ காட்டு பண்ணியே சுட்டுக் கொள்ளணுங்கிறது நம்மளோட இலக்கு கிடையாது, நம்ம நோக்கம் அது அல்ல, அது நம்ம எதிரியும் இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை எப்படி இருக்குதுன்னா, ஒரு வனத்துக்குள்ள எவ்வளவு காட்டு பண்ணி இருக்கணுமோ அதோட பல மடங்கு இருக்குது. ஒரு வருஷத்துல ஒரு காட்டு பண்ணி 20 குட்டி போடுது. இப்போ காட்டு பண்ணி எதுக்காக இந்த சமூகத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வனத்துக்குள்ள இருக்குதுன்னா வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய புலி, சிறுத்தை, கரடி, சென்னாய், இந்த மாதிரி ஊனுண்ணிகள் அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு காட்டு பண்ணி உணவு. அப்ப காட்டு பண்ணி என்ன செய்யுது? அது காட்டு இருக்கிற கிழங்களை எல்லாம் சாப்பிட்டு நோண்டி மூக்குல நோண்டி 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 சின்ன சின்ன விதைகளை எல்லாம் போட்டுட்டு இருக்கும். அப்போ அது ஒரு காட்டுக்கு பயனா இருக்கு. அது அந்த உணவு சங்கிலி தொடர்புல சரியா இருக்கு. ஆனா இதே காட்டு பண்ணி நம்ம ஊர்ல நாட்டுக்குள்ள இருந்தா என்ன பிரயோஜனம்? இங்க சிறுத்தை இருக்கா, இங்க புலி இருக்கா, இங்க சென்னாய் இருக்கா, இல்ல நாம அதை அடிச்சு சாப்பிட போறோமா? எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற புதர்கள்ல, குளங்கள்ல, ஏரிகள்ல பூரா இந்த சீமைக்கருள மாதிரி நிறைய கிடக்குது. அதுல பூரா அடர்த்தியே இருந்து பெருகிக்குது. இரவு நேரங்கள்ல வருது. மக்காச்சோளத்தை போட்டா விட மாட்டேங்குது, குச்சி கிழங்கு போட்டா விட மாட்டேங்குது, தேங்காய் கிடத்தா கூட தேங்காய் கரண்ட் ஷாட் போட்டு போயிருது. எங்காச்சும் மக்கள் தனியா மாட்டிட்டாங்கன்னு அவங்கள அடிச்சு கொல்லுது. அப்போ ஒரு ஆக்ரோஷமான ஒரு முறுக்கத்தனமான விலங்கா இன்னைக்கு மாறி நிக்குது. இப்ப இன்னைக்கு இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 22% மகசூல் இழப்பு நம்மளுக்கு உற்பத்தியில இந்த மாதிரி வன விலங்கால் ஏற்படுது. காட்டுப்பன்னி, மயில், மான், யானை, குரங்குன்னு இப்படி ஏற்படுது. 22% இழப்புங்கிறது எவ்வளவு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த காட்டு பண்ணியை எதெல்லாம் வனத்துக்கு வெளியே இருக்குதோ, நம்ம வனத்துக்குள்ள இருக்கிற காட்டு பண்ணி சுட்டுக்கொள்ளுன்னு கேட்கவே இல்லை. வனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்டு பண்ணிகள் இவை உணவு சங்கிலிக்கு எந்த தொடர்புமே கிடையாது, கடுமையான அழிவை ஏற்படுத்துது. எனவே இதையெல்லாம் சுட்டுக் கொள்ளுங்கன்னு தமிழ்நாட்டில் இப்ப நீண்ட காலமா 7-8 வருஷம் இந்த கோரிக்கை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கோரிக்கையில தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, இந்த கோரிக்கையில் போராட்டம் போயிட்டு இருக்கும்போது கேரளாவில் ஒரு உத்தரவு போடுறாங்க. ஊராட்சி மன்றங்களே, அதாவது பஞ்சாயத்துகளே காட்டு பண்ணி சுட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கேரள அரசாங்கம் போடுது. அப்படி அந்த ஒரு உத்தரவு போடும்போது தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய செய்தித்தாள்கள்ல பரவுது. அப்ப நாமளும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறோம். எல்லா விவசாய சங்கங்களும் தொடர்ச்சியா போறோம். நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் வலுவா கோரிக்கை வைக்கிறோம். அந்த மாதிரி கோரிக்கை வைக்கும் போது அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் உடனே ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழுவுல வன உயிரின ஆர்வலர்கள், வனத்துறை அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. இந்த குழுவெல்லாம் கூடி அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வனத்துறை அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல வன நிலத்துங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்டு பணிகளை சுட்டுக் கொள்வதற்கு தமிழ் அரசு அனுமதி வழங்குகிறதுன்னு சொல்றாங்க. அனுமதின்னு சொல்லி போட்டு என்ன பண்ற, ஒரு 3 கண்டிஷனை போடுறாரு. இப்போ வனத்துறையோட எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்குதுன்னா காட்டு பண்ணியே சுடவே கூடாது, அதை திருப்பி அனுப்புறதுக்கான வேலை பார்க்கணும். வனத்தோட எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற என்ன பண்ணணும், காட்டு பண்ணி வந்ததுன்னா அதை புடிச்சு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். நான் கேட்கிறேன் உங்களை, காட்டு பண்ணியை பிடிச்சி கொண்டு போய் காட்டுக்குள்ள விட முடியுமா? அந்த அளவுக்கு பயிற்சி இருக்கா? காட்டு பண்ணியை மனுஷன் பிடிக்க வரைக்கும் சும்மா இருக்குமா? இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொருத்தமில்லாத நடவடிக்கை சொல்றாங்க பாருங்க. அந்த 3 கிலோமீட்டருக்கு மேல வந்ததுன்னா சுட்டுக் கொள்ளலாம். எப்படி சுட்டுக் கொள்ளலாம்? காட்டு பண்ணி சினையா இருந்தா சுட்டுக் கொள்ளக்கூடாது, குழந்தைய சிறுசா இருந்தா சுட்டுக் கொள்ளக்கூடாது. காட்டு பண்ணி என்ன ஒரு 1/2 மணி நேரம் நின்று நம்மளுக்கு அப்படியே ஃபேஷன் சொல்ல வர மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வனத்துறை அதிகாரி போட்டோ எடுப்பாங்க. காட்டு பண்ணி வான்னு அது ஏறி எக்ஸ்ரேல படுத்துக்கும். உடனே அதை போட்டோ எடுத்து பார்ப்போம். இல்ல வெட்டரி டாக்டர் அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, இது மாசமா இருக்குன்னு. ஓகே, அதை சுடலாம்னு அது வரைக்கும் காட்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? அப்போ ஒரு பொருத்தமில்லாத, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு உத்தரவை போட்டு வச்சிருக்கிறாங்க. கெட்ட கேட்டுக்கு இதுல விவசாய சங்க தலைவர் இந்த குழுவில் இருக்கிறாங்க. இந்த விவசாய சங்க தலைவர் யாராவது இந்த குழு இருந்தாங்கன்னு கேட்டு அவில முதல்ல ஒரு புடி பிடிச்சோம்னா நம்ம சரியாயிடும். அப்ப இவ்வளவு சூழ்நிலைகள் இப்படி இருக்க, கேரளாவில் அடுத்த செய்தி இதுதான் இப்ப நீங்க படிச்சது. காட்டு பண்ணைகளை சுட்டுக் கொண்டால் 1500, புதைப்பவருக்கு 2000 கேரள அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதாவது வனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்டு பண்ணிகளை
ஊராட்சி மன்றங்களே பஞ்சாயத்து தலைவரை முடிவெடுத்து சுட்டுக் கொள்ளாம்னு போட்ட அதிகாரத்துமே அமல்படுத்துறதுக்கு அதை முடியல. அது வெற்றி நோக்கி நகரல, காட்டு பண்ணி கட்டுப்படுத்த முடியல. அப்ப அதனால என்ன பண்றாங்க, சுட்டுக் கொள்றவங்களுக்கு 1500, புதைக்கிறவங்களுக்கு 2000 சொல்லி போட்டு மீண்டும் அடுத்த கட்ட அறிவிப்புக்கு வர்றாங்க. அப்போ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை கேரளா போயிட்டே இருக்குது, தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குது, பின்னாடியே போயிட்டு இருக்குது. அப்ப இந்த வனவிலங்குகள் என்பது இன்னைக்கு விவசாயிகளுக்கு எதிரியா மாறினதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன், ஒரு 100 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள சதுர கிலோமீட்டர் பரப்பளவு ஒரு வனம் இருக்குதுன்னா அந்த வனத்துக்குள்ள ஒரு 2 யானை இருக்கணும், ஒரு சிறுத்தை இருக்கணும், ஒரு 40 மான் இருக்கணும், ஒரு 10 காட்டு பண்ணி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வரையறை இருக்குது, ஒவ்வொரு பரப்பளவு இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இவ்வளவு விலங்குகள் தான் இருக்கணும்னு ஒரு பரப்பளவு இருக்குது. அப்பதான் அந்த காடு தாங்கும். இப்ப மக்கள் தொகை பெருக்கம் அடைஞ்சு உலகம் பூரா பரவி இருக்கிற மாதிரி வனத்துக்குள்ள அளவுக்கு அதிகமா வனவிலங்குகள் பெருகுனா என்ன ஆகும், அதுக்கு அங்க உணவு கிடைக்காது, அதுக்கு தண்ணி கிடைக்காது, அதுக்கு இருப்பிடம் கிடைக்காது. அப்ப அது என்ன பண்ணும், வெளியே வந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வனப்பரப்புக்கு ஒரு 1100-200 ஆனது இருக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டு இன்னைக்கு எவ்வளவு இருக்குது, 4000 கிட்டத்தட்ட வந்தாச்சு யானைகள். ஒரு 1200-300 ஆணைகள் இருக்க வேண்டிய காட்டுப்பகுதிக்குள்ள இன்னைக்கு 4000 பக்கம் யானைகள் இருக்குது. அப்ப அந்த யானைகள் பாத்தீங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயுமே யானை பிரச்சனையே கிடையாது. யானை என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்குள்ள வரும். இன்னைக்கு ஏன் அடிக்கடி யானை ஊருக்குள்ள வருதுன்னா, நம்ம கிட்ட எந்த அளவுக்கு காடு இருக்குதோ அதை விட 3 மடங்கு யானை இருக்குது. அப்ப வனத்தோட பரப்பளவை அதிகரிக்காம நீங்க பாட்டுக்கு யானை பார்த்து பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா, காட்டுப்பண்ணை பாதுகாத்து பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா, மயிலை பாதுகாத்து பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா, குரங்கை பெருக்கினா அதெல்லாம் எங்க போகும், நாட்டுக்குள்ளதான் வரும். நாட்டுக்குள்ள எங்க போகும், விவசாய நிலத்துக்கு தான் வரும். விவசாயிகளுடைய மகசூலத்தான் இதெல்லாம் சேதப்படுத்தும், நஷ்டப்படுத்தும், விவசாயிகள் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்குது. இப்ப இந்த இழப்பீடு கூட பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல வனவிலங்குகள் அடிபட்டு இறந்த 25 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், தமிழ்நாட்டுல 10 லட்சம். அதுவும் கடும் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இப்ப இறந்தாட்டாங்கன்னா அதோட முடிச்சு போச்சு. ஆனா இந்த வனவிலங்குகள்ல அடிபட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில 3 மாசம் 4 மாசமா இருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் பில்லு. இதெல்லாம் யாரு கொடுப்பா இந்த பில்லு? விவசாயிகள் கடனை கட்ட முடியுமா? நிலத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்குறாங்களா இல்லையா? ஆக இந்த வனவிலங்கு அரசாங்கத்தோட சொத்து. அரசாங்கத்தோட சொத்து விவசாயிகளுக்கு சேதம் ஏற்படுத்துதுன்னா அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யானை வருது, கூட்டமா வருது, உடனே 10-20 தென்னை மரத்தை பிடுங்கி போட்டு போயிருது. ஒரு தென்னை மரத்தை இந்த நேஷனல் ஹைவேஸ்க்கு சிப்காட்டுக்கு எடுக்கும்போது பிடுங்கினா 72,000 ரூபாய் தர்றாங்க. இந்த டவர் லைன் போற ப்ராஜெக்ட்டுக்கு போனா 36,000 ரூபாய் தர்றாங்க. ஆனா ஒரு யானை பிடுங்கின எவ்வளவுங்க, 500 ரூபா. 500 ரூபாய்க்கு ஒரு குழி எடுத்து உரம் போட்டு தென்னை கண்டு கொண்டு வாங்கி வைக்கிறது தான் சரியா இருக்கும். அது எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம், தண்ணி விட்டுருப்போம். அந்த தென்னங்கன்று வந்து நமக்கு எத்தனை வருஷத்துக்கு பலன் கொடுக்கும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆக எந்த ஒரு யதார்த்தத்தையுமே இந்த தமிழ் அரசாங்கம் கணக்கு கொள்ளாம, இந்த வனத்துறை கணக்கு கொள்ளாம, விவசாயிகளை வாழா வெட்டியாக்குற துறையாக இந்த வனத்துறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. தொடர்ச்சியா விவசாயிகள் போராட்டத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா திசை திருப்புற வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப வனத்துறைனா ஐயோ வன உயிரினங்களுக்கு ஆபத்து, கொன்றாதீங்கிறாங்க. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில், மக்காச்சோளம், கல்லையெல்லாம் போட்டு ரொம்ப சேதப்படுத்துதுங்க. அதுக்கு தமிழக அரசு எந்த முடிவு எடுக்கிறது இல்லை. இதுக்கு என்ன தீர்வுங்க? இப்போ மயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தேசிய பறவை, அதுக்கு ஏகப்பட்ட சட்ட பாதுகாப்பு இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா நாடு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட விலங்கு கங்காரு. வருஷம் ஒருக்கா ஆஸ்திரேலிய அரசாங்கம் உத்தரவு போட்டு 3ல் 1 பங்கு கங்காரை சுட்டு கொண்டுட்டே இருக்குது. ஏன்னா அது விவசாயிகளை கடுமையாக சேதப்படுத்துது, பொதுமக்களுக்கு கடுமையான ஆபத்தான விலங்கா இருக்குது. அப்போ அது தேசிய பறவையா இருந்தாலும் தேசிய விலங்காக இருந்தாலும் மக்களை வந்து தாக்கும் போது கொல்லும் போது விவசாயத்துக்கு சேதம் எடுத்த போது உலக அளவில் எல்லா அரசுகளும் என்ன பண்றா, அதை உரிய அளவுல கணக்கெடுத்து கட்டுப்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல, இந்தியாவில் அந்த பழக்கமே கிடையாது. இப்போ உத்தரகாண்ட் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு பண்ணிய சுட்டு கொல்லப்பட வேண்டிய வெர்மின் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, யார் வேணாலும் வேட்டையாடிக்கலாம். அந்த பட்டியலை கொண்டு வந்தாங்க உத்தரகாண்ட் அரசாங்கம். அது இமயமலை அடிவாரம், ஏகப்பட்ட வனப்பகுதி, விவசாயிகள் வாழவே முடியல, பொதுமக்கள் வாழ முடியல. அதனால உத்தரகாண்ட் அரசாங்கம் அந்த பரிந்துரையை மத்திய அரசாங்கத்தை கொடுத்து மத்திய அரசாங்கம் 1 வருஷத்துக்கு காட்டு பண்ணியே வேட்டையாடப்படக்கூடிய விலங்குகள் பட்டியலை வச்சாங்க. அதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு விவசாயிகள் அங்க ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தான் கேட்கிறோம், வனத்துக்கு வெளியே இருக்கிற காட்டு பண்ணிய வேட்டையாடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டு போங்க.
அந்த வெர்மின் லிஸ்ட்ல தூக்கி வைக்க போங்க. இதைத்தான் நம்ம கேட்கறோம். வனத்துக்குள்ள போய் நம்ம வேட்டையிட கேட்கவே இல்லை. அதே மாதிரி தான் மயில கணக்கெடுக்கணும், குரங்குகளை கணக்கெடுக்கணும். அதெல்லாம் அளவுக்கு அதிகமா இன்னைக்கு பெருகி கிடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல காக்கா, நாட்டுக்கோழி இதை விட அதிகமான எண்ணிக்கையில் எது இருக்குது? மயில் தான் இருக்குது. ஒரு விவசாய பயிர் விடுறதில்ல, ஒரு காய்கறி பயிர், ஒரு பழப்பயிர் எதையுமே பண்ண முடியறதில்ல. கடுமையான சேதத்தை ஏற்படுத்துது. கணக்கு பார்த்தோம்னா காட்டு பண்ணியை விட அதிக அளவு சேதம் ஏற்படுத்துறது மயில். ஆனா நம்ம அதை கணக்கெடுக்கிறது இல்ல. அதனால பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல இந்த வனத்துறையால விவசாயிகள் வாழா வெட்டியாக்கப்படும் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குது. சரி, அதுக்கு சந்தை மதிப்புல இழப்பீடு கொடுக்குறாங்கன்னா தென்னை மரத்துக்கு 500 ரூபாய் இந்த மாதிரி இழப்பீடு போயிட்டு இருக்குது. இழப்பீடும் சந்தை மதிப்புல கிடையாது. பயிர் சேதத்தை ஏற்படும் சேதத்துக்கு அவங்க கொடுக்குற இழப்பீடு வச்சு நம்ம மீண்டும் மறுசீரமைச்சுக்க முடியாது. ஏகப்பட்ட பொருளை வனவளங்கள் சேதப்படுத்துது, அதைக்கும் இழப்பீடு கிடையாது. ஆக பொதுவாகவே விவசாயிகளை விரட்டி அடிப்பதற்காக விவசாயத்தை விட்டு வனப்பகுதிகளில் இப்ப எல்லா பகுதியில் இருக்கிற விவசாயிகளை இந்த வனவிலங்குகளை வச்சு, இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வச்சு, வனச்சட்டத்தை வச்சு விவசாயிகளை வாளாவெட்டியாக்குற வேலை இந்த வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் விவசாயிகள் ஒன்றுபட்டு நின்று குரல் எழுப்பி மிக வலுவான போராட்டங்களை நம்ம நடத்தினா இதுக்கான தீர்வு கிடைக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காட்டுப்பன்றியை பற்றி செய்திகள் சொன்னதுக்கு நன்றிங்கண்ணா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.